கிரகப்பிரவேசம் செய்தவுடன் கண் திருஷ்டி வந்துடும். நீங்கள் வேணால் ஒரு வீடு புதுசாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே குடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கணவனுக்கு தொழில் செஞ்சால் தொழிலில் பாதிப்பு வரும், நஷ்டம் வரும். வேலை செஞ்சால் ப்ரொமோஷன் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கும். வீட்டில் வயதானவங்க யாராவது பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம் கூட வரும். வீட்டில் பிள்ளைகள் சரியாக பிடிக்காது. இது அத்தனைக்கும் காரணம் கண் திருஷ்டி. கண் திருஷ்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரமும் சொல்லுது. கண் திருஷ்டிக்கு அது மிகப்பெரிய பரிகாரங்கள் செய்யுது. ஏன்னா புதுசான வீடு பார்த்தாவே கண்ணை பறிக்கும். அப்படி ஒரு கலரில் பெயிண்டிங், வீடை பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து எல்லோரும் பார்த்து வேந்து போவாங்க, எப்படிப்பட்ட வீடு அழகாக இருக்கேன்னு. இந்த அழகான விஷயம் கண்ணுக்கு உறுத்தும். இதை பாமன் சாமிகள் வாஸ்துவை பற்றி சொல்லி வச்சிருக்கார். 4 மூலைகளும் 4 திசைகளும் 8 திக்குகளும் எப்படி இருக்கணும், அதற்கு எந்தெந்த வேல் காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பாமன் சாமிகள் சொல்லியிருக்காங்க சண்முக கவசத்தில்னா இந்த வாஸ்துவை அதற்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரஞ்சித மொழி தேவயானை நாயகன் வெள்ளிப்பங்கன் சஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கே விஞ்சிதரிசையின் ஞானன் வீரவேல் காக்க தெற்கில் எஞ்சிடாத கதிர்வேல் காக்க ஒவ்வொரு திசைக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. வடதிசை தண்ணில் ஈசன் மகர்கள் அறுதுவேல் காக்க, கிழக்கில் என்ன காக்க, அக்னியில் என்ன இருக்கணும், நைருதியில் என்ன இருக்கும். அப்போது சண்முக கவசத்தில் பாம்பன் சாமிகள் வாஸ்துவை பற்றி அவ்வளோ அழகாக இதெல்லாம் கண் திருஷ்டி வரும். கண் திருஷ்டி வந்தால் இந்த மாதிரி நீங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அந்த வேல் காக்கணும். நீங்கள் அந்த மாதிரி கண் திருஷ்டி இருந்ததுன்னா உங்களுடைய கதவில் ஒரு வேல் ஒன்று வாங்கி அந்த கதவுலே ஃபிக்ஸ் பண்ணி வெள்ளி செவ்வாய் அதுக்கு பொட்டு வச்சு தீபம் காட்டி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னாக்கா, வேல்மாறல் படிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி போயிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த புது வீடு கட்டினாலும் அந்த வீட்டுக்கு கண் திருஷ்டி கண்டிப்பாக வரும். அது இயற்கை. அதை சரி செய்வதற்கு இந்த வேல்மாறல் படிப்பதும் வேலை வைத்து வணங்குவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.